வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ்க்குரிய டிமாண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது டிவிகே விஎஸ் டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ்க்கு கொடுக்குற சீட்டும் நோட்டை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம சிறப்பாக ஊத போகிறோம். வாங்க சேர்ந்து ஊதுவோம். சங்கு மீடியா சுந்தரேஸ்வரன். அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கட்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் கூட ஒரு திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருந்தாரு. அதாவது ஒரு தொகுதியில் 4000 பேர் கூட உங்கள்கிட்ட கிடையாது, பூத் கமிட்டி அடிக்கிறது கூட ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உள்ள உட்காந்துருக்கீங்களே வேட்பாளர்கள் அவங்க எல்லாம் நாங்கள் இருக்க போய் தான் நீ உள்ளேயே போயிருக்க, எங்களோட கட்சி இல்லை என்றால் சட்டமன்றத்தில் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக கூறியிருக்காரு. இதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் முதலமைச்சர்கிட்ட போய் மனு கொடுத்துருந்தாலும் அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அது உண்மை அப்படின்னு திமுகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு டிவிகேவும் டிஎம்கேவும் குடிக்கிற டிமாண்டை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. டிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா 30 சீட்டு தரும் அப்படின்றாங்க. ஆனா டிவிகே என்ன செஞ்சாங்க, இது அப்படியே ஜம்ப் ஆகி 50% உங்களுக்கு அதிகம் 60 அப்படின்றாங்க. 60யா அப்படின்னு இவர் செல்வ பெருந்தாக்கு ஒரே திகச்சு போயிட்டாப்ல. இந்த ராகுல் காந்தி என்ன செஞ்சுட்டாப்ல, டிவிகே கூட கூட்டணி வைக்கிறாங்க, அவங்க எத்தனை சீட் வரும்னு கேட்கிறாப்ல. டிஎம்கே கூட வச்சா எவ்வளவு சீட் வரும்னு கேட்கிறாப்ல. செல்வ பெருந்தகையும் சொல்ல. ஆனா ராகுல் காந்தி அரசியல கொஞ்சம் சிறந்தவர், இவங்கெல்லாம் காட்டிடும். அவர் சொல்லிட்டாரு டிவிகேக்கு போறது பத்தி பிரச்சனை இல்லை, டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்னு வெளிப்படையே சொல்லியிருக்காப்ல. டிஎம் கிட்ட போனீங்கன்னா 30 சீட்டு தந்தாலும் 10 சீட்ல மீறி குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 சீட்டுக்குள்ள ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனா அந்த நம்பிக்கை பலிக்குமா பலிக்கான்னு தெரியல. பட் அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு டிஎம்கே. டிவிக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்க பக்கம் வாங்க, 60 இல்ல 65 சீட்டு தரேன், ஒரு சீட்டுக்கு 10 கோடி ரூபாய் தரேன் தொகுதிக்கு. அதாவது ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய், அதுக்குரிய எலெக்ஷன் செலவு முதற்கொண்டு அப்படின்னு சுற்றுவட்டாரத்தில் சொல்றாங்க. சரிங்களா? ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவும் 65 சீட்டு கொடுத்து உங்களை நாங்கள் வேட்பாளரை நிற்க வைக்கும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் நின்று கை காட்டினா மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் டிஎம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க 35 சீட்டு தரேன் அப்படின்னாங்க. பணத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவங்க பணம்லாம் சொல்ல மாட்டாங்க டிஎம்கே, ஏன்னா அவங்ககிட்ட இல்லாத பணமும் கிடையாது. இன்னைக்கு நினைச்சாங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு நினைச்சா நாளை கூட தமிழகத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சொத்து மதிப்பு டிஎம்கே அவங்ககிட்ட இருக்கு. ஏன் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட இருக்கும். ஒரு தொகுதிக்கு தேவையான அனைத்து செலவுகளும் ஒரு கிளை செயலாளரும் வச்சிருப்பாப்ல டிஎம்கேல. அப்படிதான் டிஎம்கே ஒரு பொருளாதார நிறைந்த சக்தியா இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக 1 2 இல்லை 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்காக வாங்கினாருன்னா 4 லட்சம் கோடி இருந்து 9 லட்சம் கோடி ஆயிடுச்சுல, 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. எல்லாம் எதுக்காக? எங்க ஒன்றிய செயலாளர், உங்க கிளை செயலாளர் எல்லாருமே வசதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வாங்கி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம அடுத்ததுல பார்ப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க கூட வாங்க, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்றாங்க. ஆனால் டிவிகேவும் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கின்றாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை இப்போ திகச்சு போய் நிற்காப்புல. என்னடா குப்புறப்படுத்தவனுக்கு கோபுரங்கிற மழை வந்த மாதிரி நமக்கு நம்மளே அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவர் ஒரு வகையில யோசிக்கிறாரு. டிவிகேக்கு போனால் நம்மளால டெபாசிட் வாங்க முடியாது அப்படின்றத செல்வ பெருந்தகை நல்லா உணர்றாங்க. டிஎம் கிட்ட போனால் ராகுல் காந்தி உணர்ற மாதிரி நீங்கள் ஒரு 5 சீட்டு 10 சீட்டுக்குள்ள நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு செல்வ பெருந்தகை நினைக்கிறாரு. ஆனால் இன்னொன்று என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, 2 பேரும் கூட்டு நம்மளை காலி பண்ணுறதுக்காக நினைக்கிறாங்களா, நம்ம காங்கிரஸ் வச்சு வேறொரு அழிக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு செல்வ பெருந்தகைக்கு மனசுல ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக செல்வ பெருந்தகைக்கும் தெரியும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்றது. அது தெரிஞ்சும் ஏன் விஜய் நமக்கு 65 சீட்டு தரணும், அனைத்து சிறப்புகளையும் பார்த்துக்கிறேன்றாப்லையே அப்படின்னு. இந்த பக்கம் டிஎம்கே 30 சீட்டு தரேன்றாங்க, 35 சீட்டு தரேன், 35 சீட்டு தரேன், செலவு பார்த்துக்கிறேன்றாங்க. ஒருவேளை நம்ம டிவிக்கு ஆசைப்பட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கட்சியை வேறொன்று அழிக்கிறதுக்காக டிஎம்கே கொடுத்த வாய்ப்பா அப்படின்னு நினைக்கிறாப்புல. அண்ணே வாய்ப்பனாலே கன்ஃபார்ம் உங்க கட்சியை ஒரு சீட்டில் அழிச்சிருவாங்க. அதுக்காக தான் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. செல்வ பெருந்தகை என்ன, எந்த கட்சிக்குனாலும் போங்க, மக்களுக்காக நீ ஒன்றும் பண்ண மாட்டீங்க தெரியும், உங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்றத கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.